வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மகம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பெருவெளியில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசீராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 415வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இமயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இமயம் என்றென்றும் பிரமிப்பின் உச்சமாக இருக்கக்கூடியது. பல்வேறு சாதனையாளர்கள் அந்த சிகரத்தின் உயரத்தை அடைவதை தமது வாழ்வியல் இலக்காக கொண்டு வாழும் வகைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த இமயத்தின் உச்சம் தொட்டவர்கள் சாதனையாளர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். இவ்வாறு நமது வாழ்விலும் நாம் உயரிய வழிகளை அடைவதற்கான ஒரு மகத்துவமான பாதையை நமக்கு என்றென்றும் பரிசளிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் அவர்கள். செழுமை மிக்க கருத்துக்களை என்றென்றும் தன்னகத்தே கொண்டவர். எப்பொழுதுமே ஒரு உயரிய எண்ணங்களை நம்முள் விதைப்பவராக வலம் வந்து கொண்டிருப்பவர். பெரும்பாலும் தமது பேச்சு வழக்கில் எளிமையாக குறிப்பிடுவார். எண்ணத்தை விதையுங்கள், அது நிச்சயம் நீங்கள் ஒரு நாள் அறுவடை செய்தே ஆக வேண்டும் என்று நம்மிடம் குறிப்பிடக்கூடிய அன்புள்ளம் நிறைந்தவர். ஒவ்வொரு செயலும் செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது. செயலை எப்பொழுதும் விதைத்து கொண்டே இருங்கள், அதற்கான பலன் ஏதோ ஒரு நாள் நம்மை வந்தடையும் என்பதையும் எப்போதும் தெளிவுபடுத்தக்கூடியவர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பினை வாரி வழங்கக்கூடியவர். அன்போடு அருளையும் ஆசிரையும் நிறைவாக தரக்கூடிய நிறை உள்ளம் கொண்டவர். இத்தகையதோர் சிறப்புமிக்க ஒருவர் இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று ஞாலமும் காலமும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரை வழங்க அடுத்த 50 நிமிடங்கள் இணைந்திருக்கின்றார். வாருங்கள், நல்ல நல்ல குணங்களை நமது வாழ்வியல் வசமாக்கும் பொழுது ஞாலமும் காலமும் அந்த இமயத்தின் அருகில் செல்லக்கூடிய வலிமையையும் வல்லமையையும் நமக்கு தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் ஞாலமும் காலமும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஞாலமும் காலமும் கொண்டு வலிமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செறிவூட்டுவோம். நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த இனிய நல்ல நாளிலே இமயம் என்ற தொகுப்பிலே பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து,
இன்றைய தலைப்பாக ஞாலமும் காலமும் என்ற அளவில் சிந்திக்க துவங்குவோம். என ஈன்ற தாய் தந்தையரை இத்தருணத்திலே நினைந்து அவர்களை வணங்கி அவர்கள் ஆசிரியரோடு உள்ளும் புறமுமாய் இருந்து என்னை அறிய இப்பிறவியிலேயே வாய்ப்பு தந்து என்னை எனக்கு தந்த ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் இத்தருணத்திலே நினைந்து வணங்கி காலமும் ஞாலமும் என்ற அளவில் சிந்திக்க துவங்குவோம். சிந்தனை என்று சொல்லும்போது எண்ணத்தை நாம் ஆராய்ச்சியோடு விழிப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. சிந்தனை செய் மனமே. அப்ப இந்த மனம் என்ற ஒரு தன்மையில நாம் சிந்திக்க பழக வேண்டும். மனிதனாக பிறந்து விட்டோம், ஆனா மனிதனாக வாழ்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை அறிஞர் பெருமக்கள் கேட்டுக்கொள்ள சொல்றாங்க. அப்ப மனிதனாக வாழ்தல் என்பது ஒரு சிறப்பு நிலை. மனிதனுடைய தன்மைகள் என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது அந்த இறைநிலையினுடைய தன்மைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அடக்கமாக பெற்றிருப்பவன் மனிதன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியாதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில பல அல்லல்கள், துன்பங்கள். புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது, இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியாது புரியாதுன்ட்டு. ஆனா புரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்தார்கள். அப்ப அந்த முயற்சியில வெற்றியும் பெற்றார்கள். அந்த வெற்றி பெற்ற மனிதர்கள் நமக்கு உணர்த்தி சென்ற கருத்தை தான் நாம இந்த உணர முற்படுகிறோம். எல்லாரும் எல்லாமே தெரிந்து கொள்ள முடியாது, அதே நேரத்துல ஏதும் தெரியாதவர்களும் கிடையாது என்று சொல்வார்கள். அதனால எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில அந்த உண்மை புலப்படத்தான் செய்யும். எல்லாமே நமக்கு புலப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு ஒளி ஊட்டப்பட வேண்டும். நமக்குள்ளேயும் அந்த ஒளி ஏற்றப்பட்டால்தான் நமக்குள்ளே உள்ள அந்த ரகசியங்கள் நமக்கு விளங்கும். அப்ப அந்த தூண்டல் என்று வர வேண்டும். நம்ம எல்லாருக்குமே வெளிச்சம் இருக்கிறது, அதை தூண்டி விடும்போது அது பிரகாசத்துல, அந்த அருள் பிரகாசத்துல எல்லாத்தையுமே நாம கண்டுகொள்ள முடியும். அந்த மெய்யுணர்வு என்ற அந்த பதநிலையை அடைவதற்குத்தான் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆறாவது அறிவு என்று சொல்லும் போது இந்த 5 புலன்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற அளவுல அந்த ஸ்பரிச உணர்வு தொடு உணர்வாகவும், நாக்கின் மூலம் சுவை உணர்வாகவும், மூக்கின் மூலம் வாசனையை உணரக்கூடிய அறிவாகவும், கண்கள் மூலம் பார்க்கக்கூடிய, காதுகள் மூலம் கேட்கக்கூடிய உணர்வாக நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் பகுத்து பார்த்து தொகுத்து நமக்கு உணர வைக்கின்ற அந்த அறிவு நிலை, மனமாகிய அந்த அறிவு, இதெல்லாம் இந்த பிரித்து பார்த்து பகுத்து பார்த்து நமக்கு உணர்த்தி கொண்டிருக்குது பாருங்க. இந்த நிலை, இதுதான் ஆறாவது அறிவினுடைய ஒரு சிறப்பு நிலை. ஒரு அனுமானம் என்ற அளவுல ஒரு அசம்சன் மூலம் அதை உணர முற்படுது. ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை சிந்தித்து தெளிந்து ஒரு அனுமானத்தினால அந்த யூக அறிவால உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஆறாவது அறிவினுடைய ஒரு சிறப்பாக இருக்கிறது. அப்ப இந்த ஆறாவது அறிவை பெற்று வந்திருக்கின்ற நாம் இருக்கிறது, இயற்கை எப்படி மலர்ச்சி அடைந்திருக்கிறது. இயற்கை என்றாலே யாரும் செய்யாதது, இயல்பாக இருப்பது. செயற்கை என்றால் அந்த இயற்கையில இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம செயல் செய்வது. ஆனா இயற்கையாக இருப்பது எல்லாமே ஏதோ ஒரு செயல் மூலம் வந்ததுதான். அந்த இயற்கையில வந்தது எப்படி வந்தது என்று சிந்திக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு. அப்ப மனிதனாக பிறந்து விட்டோம். அப்ப மனிதனுடைய தன்மைகள் என்ன என்று பார்த்தா இறைவனுடைய தன்மைகள்னு நாம என்ன கற்பித்திருக்கிறோமோ அத்தனை தன்மைகளும் மனிதனுக்குள்ள அடக்கமாக இருக்கிறது. இது எல்லாமே காலத்தால வந்ததுதான். காலம் என்பது என்ன என்று சிந்தித்து பார்த்தா ஒரு அதனுடைய நுண் அழகு
நாம உணர முற்பட்டோம்னா அந்த கண் சிமிட்டுற நேரம் தான் அந்த இமைப்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண் சிமிட்டுற நேரம். ஒரு அதிர்வுக்கும் இன்னொரு அதிர்வுக்கும் இடைப்பட்ட அந்த இடை வெளிதான் காலமாக இருக்கிறது. அதுவும் வெளிதான், இடைப்பட்ட வெளி. அந்த வெளி, அந்த அதிர்வு எங்கே ஏற்படுது? வெளியில தான் ஏற்படுது. அந்த வெளியில ஏற்பட்ட ஒரு அதிர்வுக்கும் இன்னொரு அதிர்வுக்கும் இடைப்பட்ட அந்த வெளியே காலம் என்று சொல்லிக்கிறோம். அந்த நுண்ணழகு இருக்கிறது, இந்த காலமாக வெளிப்படுகிறது. அந்த நுண்ணழகு, அந்த அதிர்வுகள் தொடரும் போதுதான் அந்த அதிர்வுகள்னால, அழுத்தத்தினால ஒரு அலை வடிவத்துல உண்டாகி, அந்த அலை சுழல் வடிவமாகி, அந்த சுழலை என்பது ஒரு தொகுப்பு நிலையாகி இன்னைக்கு ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய நுண்ணியக்க என்று சொல்லக்கூடிய ஆகாஷ் பார்ட்டிகிள்ஸ் பல கோடிதான் இன்னைக்கு பஞ்சபூதங்கள்னு சொல்லி கொண்டிருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே. இந்த பஞ்சபூதங்களும் ஒரு சிறப்பு நிலையில இருப்பது இந்த ஞாலமாகிய இந்த உலகம். இந்த உலகத்துல நிலம் என்று சொல்றோம், மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது அத்தனையும் ஒரு விகிதாச்சாரத்துல இருக்கிறதுனாலதான் இந்த ஞாலத்துல ஜீவராசிகள் தோன்றியது. அவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் சிறப்பாக வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கை உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கை உண்மைகளை புரிந்து கொண்ட ஞானிகளும் மகான்களும், விளங்கி கொண்ட ஞானியர்களும் மகான்களும் நமக்கு விளக்கி சொல்ல முற்பட்டாங்க. அப்படி விளக்கி சொல்லும் போது நாம விளங்கி கொள்ளணும். அந்த விளங்கி கொண்டாதான் நமக்குள்ள ஒரு மாற்றம் என்பது நிகழும். மாற்றம் என்பது நிகழ வேண்டும். அது ஒரு மாதிரி தரமாறி வந்திருக்கு. அரூபமாக இருந்த ஒன்று, அந்த ஒன்றுதான் எல்லாமாக மாறி வந்திருக்கிறது. கவிஞர் சொல்லுவார், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அப்ப இறைவன் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தை உருவாக்கி அதை யாரு உருவாக்குனாங்களோ அவங்கதான் காப்பாத்திக்கிட்டு வர்றாங்க. கடவுள் என்ற கருத்தை படைத்தவன் மனிதன், அதை காப்பாத்தி கொண்டிருப்பவனும் மனிதன் தான். அப்ப கடவுளை படைச்சவன் தானே, எப்பவுமே படைச்சவன் தானே காக்கணும். அப்ப கடவுளையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனுஷன்கிட்ட தான் இருக்கு. அப்ப இறைவன் என்ற ஒரு தன்மையை உணர முற்பட வேண்டும். அந்த இறை சக்தி எப்படி இருக்கிறது, இயற்கை எப்படி இருக்கிறது, அது ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தமானதா? உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு, மூச்சு விடுவதற்கு. உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ள கடல் ஒன்றேதான் நீராவியாகி பொழிய, உலகில் இன்று உள்ளோர் இதில் ஒன்றும் செய்ததில்லை, உலகில் இன்று உள்ளோர் இதில் ஒன்றும் செய்ததில்லை. ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார். உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று, உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று, உயிர் வாழ்தல் நீதியெனில் கொலைஞர்களே மிச்சம். உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு, மூச்சு விடுவதை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை தான் இந்த பூ உலகத்தில் மலர்ந்திருக்கின்ற மனிதன். அப்ப அந்த இயற்கை என்ற நந்தவனத்துல இறுதியாக பூத்த அற்புத வடிவம் படைத்த இந்த மனிதன் சிறப்பாக வாழ வேண்டாமா? அப்ப வாழ்வதற்குரிய அந்த தகுதி நம்மிடம் இருக்கிறது. அந்த தகுதியை உணர வேண்டும். உணர்ந்தவர்கள் உணர்த்த வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் அறிஞர் பெருமக்கள் வேண்டும். எனக்கு தெரியலையே அப்படின்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ
அந்த இடத்துலதான் அந்த ஞானம் என்பது உருவாகிறது. தெரியல அப்படிங்கிறத நாம தெரிந்து கொண்டாலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை வருகிறது அல்லவா? அதாவது அறியாமை, அஞ்ஞானம் என்று சொல்வார்கள். அதுவும் ஞானம்தான். தெரியலைங்கிறது தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு ஞானம் தான். அது அஞ்ஞானம் என்று சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுல நாம முயற்சி செய்யணும். அப்ப முயற்சி செய்யும் போது அறிவினுடைய அந்த முற்படுகிறது. அந்த விஞ்ஞானத்தையும் உணர்ந்த பிறகு அந்த ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணிற்கு மூலமான ஒரு நிலை இருக்கிறது. இப்ப கடல்ல எது என்று ஐயா, உங்க சிந்திக்கும் போது குரல் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. பொறுத்துக்கொள்ளும் ஐயா, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்குங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் நடுவுல ஒரு 10-20 நொடிகள் கேட்காம போயிடுது. நன்றிங்க ஐயா. கொஞ்சம் ஓவர் கனெக்ஷன் நினைக்கிறேன். பேசுற வரைக்கும் கேட்கிற வரைக்கும் கேட்கட்டும், வேற இதா இல்ல. மகிழ்ச்சி. பொறுத்தரல வேண்டும். இனி சரியா கேட்கும்னு நம்பிக்கையோட தொடர்றேன். கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, இப்ப தெளிவா கேக்குதுங்க ஐயா. கேக்குது, நடுவுல தான் ஒரு 10 செகண்ட் அப்படி சிறப்பு போயிடுதுங்க ஐயா. பேசுங்க, இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா, பேசுங்க. ஓ, சிறப்பு சிறப்பு. எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வீகத்துல இருந்துதான் எல்லாமே தோன்றி வந்திருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்தோம். ஞானம் என்ப இந்த உலகமும் அந்த வெளியிலிருந்து வந்ததுதான். எல்லா இடத்துலையும் சிந்திச்சு பார்த்தா ஸ்பேஸ் தான் இருக்கு. அதுதான் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறது. ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று சொல்வார்கள். அந்த டைம், காலம், அந்த காலத்தால விரிவடைந்ததுதான் இந்த பிரபஞ்சமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியில அழகாக சில வார்த்தைகள் உண்டு, அதை சிந்தித்து பார்க்கலாம். காலம், கோலம், ஞாலம், சீலம் என்ற அந்த 4 வார்த்தைகள். காலம், கோலம், ஞாலம், சீலம், இது எல்லாத்துக்குமே மூலமாக இருப்பது கோலம். இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறது மாதிரி இயற்கையில அந்த அணுவாகி அந்த அணுக்கள் கூடிய தொகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற பஞ்சமகா பூதங்களும், அதோட வானுலவும் கோள்கள், நட்சத்திரங்கள், ஜீவராசிகள் அத்தனைக்கும் காரணமாக இருப்பது இந்த வெளிதான்றது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உலகமாக வந்திருக்கின்ற அந்த வெளி இந்த பூமியில அந்த சுழற்சியில இருக்கும்போது அந்த சுழற்சி மையத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் பூமியினுடைய மேற்பரப்புக்கு வரும்போது பல்வேறு விதமான ஜீவராசிகளாக முதல்ல தாவர இனமாக மாறி அப்புறம் புழு பூச்சிகளா அப்படியே விலங்கின பறவை இனங்களா விலங்கினங்களா ஜீவராசிகளா அப்படியே தன்மாற்றத்துல வந்திருக்கு. இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்ற ஒரு தன்மை, அந்த அறிவையே அறியக்கூடிய ஒரு தன்மை தான் ஞானம் என்பது.
அப்ப ஞானத்தை அறிய வேண்டும், அதற்கு ஒரு ஞானம் வேணும். ஒரு பாடல் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குடித்திருக்கிறார். அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும். அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும். விஞ்ஞானமோ அறிவினது வேக நிலை. விஞ்ஞானமோ அறிவினது வேக நிலை. மெய்ஞானம் அறிவினது பூரணமாம். அப்ப ஒரு பூரணம் என்று சொல்லும் போது அது மெய்ஞானம் தான். அந்த உண்மை ஞானத்தை நாம் அறிய முற்பட வேண்டும். மெய்ஞானம் அறிவினது பூரணமாம். இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் என்ன நிலை. இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் என்ன நிலை. அப்ப இயல்பாக இருக்கக்கூடியது. இந்த சிந்தனைகளை நாம் உணர வேண்டும், உணர முற்பட வேண்டும். நல்லது கெட்டது இதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் அறிவினுடைய சிறப்பு நிலை. அதனாலதான் மனிதருக்குத்தான் நிறை ஒழுக்கம் என்பதும் ஞானம் என்பதும். மற்ற இயற்கையினுடைய ஒழுங்கமைப்புல சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மாதிரி அப்ப உண்மை நெறிய பக்தியோடு இணைக்க வேண்டும். அந்த பக்தி என்பது முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பக்திங்கிற வார்த்தையை எங்கே நம்ம உபயோகப்படுத்துவோம்னா குரு பக்தி, தெய்வ பக்தி அல்லது இறை பக்தி. அப்ப தெய்வ நிலையை அறிய அது மேலே பக்தி, பக்தி கொண்டாடுவோம் என்று ஞானியர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி குரு பக்தி என்பது வேண்டும். ஒரு உண்மை நிலையை, அந்த உண்மை நெறிய நம்ம எடுத்து சொல்றவங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கலைன்னா எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? ஒரு திரைப்படம் பார்த்தேன், உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லி போடுவேன், ஆனா நீங்க நம்பணும் அப்படின்ட்டு. நம்பலைன்னா உண்மை கூட பொய்யாதான் தெரியும், நம்புனா பொய்யு கூட உண்மையாத்தான் தெரியும். அதனால அந்த நம்பிக்கை என்பது வேணும், ஆனா ஆராய்ச்சி விழிப்பும் வேணும் அதை விட. அப்ப எண்ணத்துல பொழைக்க முடியாது. இயற்கையில எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்துட்டோம். பிறந்ததுனால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்றதுக்கு உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அவரவர் கடமையை செய்து சிறப்பாக வாழ வேண்டும். ஒரு எங்க வீட்டு பெண் ஒரு படத்துல ஒரு அற்புதமான ஒரு பாடல், அந்த பாடலை வாசிக்கிறேன் அல்லது படிக்கிறேன். இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா. இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா. எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா. இடையில் மாறும் பந்தமடா. இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா. வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவதுண்டு. உனக்கு முன்னே பிறந்த நிலம் ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம். உனக்கு முன்னே பிறந்த நிலம் ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம். உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா. இந்த பாடல் வரிகள் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். மண்ணோட குணத்தால அந்த வான்மழை நீர் மாற்றம் அடையுது. அதே மாதிரி இந்த உலகத்துல உறவுகள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புலதான் மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதரிடத்துலையும். அது மாதிரி நமக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிலம் இருந்துச்சு, பின்னாடி இருக்கும் போது. அதனால இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சா
அந்த நிலைமையை நம்மளை பார்த்து சிரிக்குமா. ஆடி அடங்கும் ஆட்டமெல்லாம் ஆரடி நிலமே சொந்தமடா அப்படின்னு ஒரு கவிஞர் பாடினாரு. இன்னைக்கு 6 அடி கூட சொந்தம் இல்லை. அப்படியே கொண்டு போறாங்க, அப்படியே நெருப்புல அப்படியே பஸ்பமாக்கி அந்த ஒரு சொம்புல அடைச்சு கொடுக்குறாங்க. அதை கடல்ல போய் கரைச்சிட்டு போயிடுறாங்க. அதனால அது கூட இன்னைக்கு சொந்தம் இல்லாம போச்சு. எல்லாம் தூசு தூசு மாதிரி இந்த வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளும் போது நம்ம அந்த முனைப்பு என்பது வராது. நன்முனைப்பு என்ற அளவுல அருட்தொண்டு செய்வதற்கு உண்டான வாய்ப்பை எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பு என்பது இருக்கவே கூடாது மனுஷங்கிட்ட. அதை ஒழிக்கிறதுக்கு தான் ஞானிகள் எல்லாம் பாடுபட்டாங்க. அதனால நம்ம தான் தனது என்று சொல்லும் அந்த சிற்றறையை விட்டு வெளியில வரணும். தான் 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 நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இருக்கோம் போல. எல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையது. அந்த பொருள் பற்றும் மக்கள் பற்றும் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நிம்மதிங்கிறது இருக்காது. அதை விட்டு முதல்ல வெளியில வா, கதவை திறந்துகிட்டு வெளியில வா, அப்படியே அகன்று பாரு இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை. அப்படியே பார்க்கும்போது இந்த உலகத்துல இந்த பரப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே இயற்கை எண்ணெய் நமக்கு தான் கொடுத்துருக்கிறான்றது தெரியும். அப்ப ஆத்துல ஓடுற தண்ணியை எல்லாரும் அள்ளி குடிக்கிறதுக்கு தான். அந்த ஆறே எனக்கு சொந்தம்னு ஒருத்த உரிமை கொண்டாடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எல்லாருமே பருகுவதற்கும் அனுபவிப்பதற்கு தான் இந்த இயற்கை என்று எண்ணும் போது அந்த பற்று என்பது இருக்க. இப்ப பின்னாடி வருமோ வராதோன்னு சொல்லிட்டு தான் தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ குழாயை திருப்பினாலும் தண்ணி வரும் வீட்டுக்கு அப்படின்னா யாராவது அண்டா குண்டான்னு பிடிச்சி வைப்பாங்களா? அப்ப இந்த உண்மையை உணரும் போது அந்த பற்று அரும்போது, பற்று எப்ப வரும்? கடமையை உணரும் போதுதான் வரும். நம்முடைய கடமை என்ன என்று தெரிந்து அந்த கடமையை சிறப்பாக செய்யணும். அப்ப இயற்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த அருட்கொடையை அனுபவித்து கொண்டிருக்கிற நாம திரும்ப இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுமே என்ற அளவுல நம்முடைய ஆற்றலை, திறமைய, அந்த அறிவை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போதுதான் எப்படி காய் கனி ஆகுதோ அதே மாதிரி அந்த அறிவு பக்குவம் அடையும். அந்த அறிவு பக்குவம் அடையும் போது அதுதான் பழுக்கும் ஞானம் என்று சொல்வார்கள், பழுத்த நிலை என்று சொல்வார்கள். அந்த பழுத்து வந்த அந்த ஞானத்தினுடைய உயர்வு தான் அன்பு நிலையாக வருகிறது. அந்த அன்பு என்ற அந்த உண்மையை உணர்ந்து கொண்டா போதும். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இப்படி ஒரு கவிஞர் ஒரு பாடல்ல எழுதியிருப்பார். அடுத்து அடுத்த ஸ்டான்ஸாவுல சொல்லுவார் பாருங்க. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் வந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு நொந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்காலத்துல இப்படிலாம் நமக்கு நடக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை நினைச்சு ஒரு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கவலை என்பதும் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு என்பது இருக்கக்கூடாது, பயம் என்பதும் இருக்கக்கூடாது. அச்சம், அதாவது அது பூஜ்யமாகணும். அச்சம் என்பதே இருக்கக்கூடாது. அதனாலதான் அச்சம் தவிர் அப்படின்னு பாடல்கள் எல்லாம் பாடி பல விளக்கங்களை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்காங்க. அஞ்சாமை உடைமை என்று சொல்கிறார்கள். அப்ப நம்ம அந்த உடைமை என்பது நமக்கு வேண்டும். எப்பொழுது அந்த தைரியம் என்ற அந்த தன்மை இருக்க வேண்டும். பிறந்துட்டோம், வாழ்ந்து பார்த்தரலாம்னு அந்த வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா. பிறவி பெருங்கட நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்.
எவ்வளவு அற்புதமாக அந்த திருக்குறளை விளக்க வர்றது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவிஞர்களும் சிந்திச்சு எழுதுறாங்க பாருங்க. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா. எப்படி ஆசை காட்டி நீந்தி வர சொல்றாங்க பாருங்க. உலகத்துல வாழணும், பிறந்துட்டோம், காலத்தால எல்லாமே நடந்து கொண்டேதான் இருக்கிறது, செயல் விளைவு நீதி என்ற அளவுல. அப்ப கவலை தீரணும்னா என்ன செய்யணும்? திருக்குறள்ல ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கார். தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால், தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால், மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப மனக்கவலையே மாற்றவே முடியாத அரிதான செயலாயிரும். எப்ப? தனக்கு ஊமை இல்லாதவன் தாள், அந்த இறைவனுடைய திருவடியை சேராதவர்களுடைய தன்மை அந்த மாதிரி ஆயிரும். அப்ப இறைநிலை எப்படி இருக்குன்னு சிந்திக்கணும். அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். அவை எப்படி, அந்த இயற்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். 6வது அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறதே சிந்தித்து தெளிவடைகிறதுக்கு தான். கேள்வியை கேட்பாங்க, பதில் கிடைக்கும், ஆனா பதில காது கொடுத்து கேட்கறது இல்லை. வாயை கொடுத்துக்கு மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, சங்கடப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நிம்மதி இல்லாம, தானும் நிம்மதி இல்லாம மற்றவங்களையும் நிம்மதி இல்லாம பண்ணிடுவாங்க. காது கொடுத்து கேட்கணும். அறிஞர் பெருமக்கள் சொல்வத காது கொடுத்து கேட்கணும். வெளியில மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ளேயும் இறைவன் நமக்குள்ள இருந்து அவன் இறைவனுடைய மொழி, அந்த மௌன மொழியில நமக்கு உள்ளுணர்வாக பல்வேறு விஷயங்களை அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். வெளியில கற்றுக் கொடுக்காத பாடங்களை எல்லாம் அவன் உள்ளுக்குள்ள இருந்து நமக்குள்ள சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறான். சும்மா இருந்து அதை கவனிச்சா போதும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எதை செய்தால் உடல்ல துன்பம் வருது, எதை செய்யாம இருந்தா அந்த துன்பத்தை தவிர்த்து கொள்ளலாம் என்ற அளவுல நமக்கு அந்த சிந்தனையினால பல்வேறு உணர்வுகள் நமக்குள்ள எழுந்து கொண்டேதான் இருக்குது. அதுதான் இறைவனுடைய மொழியாக இருக்கிறது. அப்ப இறைவனுடைய பேச்சை கேட்கணும். சும்மா இருந்து அவன் பேச்சை கேட்டு நாம சும்மா இருந்தாவே போதும். அதாவது நாவடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அது சுவையில உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை என்ஜாய் பண்றதுக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதே நேரத்துல அந்த பேச்சை குறைச்சாவே சிறப்பாக இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு ஜோக்கு படிச்சேன். நான் வரலட்சுமி நோன்பு இருக்கவா, இந்த கணவனுக்கு இந்த நோன்பு இருக்கவா அப்படின்னு பிள்ளையார்ட்ட போய் ஒரு அம்மா வேண்டுதான். உடனே என் கணவனுடைய ஆயுள் பெறுகிறதுக்கு இந்த நோன்பெல்லாம் இருக்கலாமான்னு கேட்கும் போது அந்த கடவுள் சொல்றாராம், ஏம்மா நீ பேசா நோன்பு இருமா, உன் கணவனுடைய ஆயுள் சிறப்பா இருக்கும் அப்படின்னாராம். ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பேச்சு தான் அந்த பேச்சை வளர்க்குது. அதனால பல சிக்கல்கள் வருது. உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கை அந்த சிறப்பு என்ற அளவுல வரும். அருளுடைமையில அள்ளல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மள்ளல்மா ஞாலம் கரி என்று ஒரு திருக்குறள் உண்டு. அப்ப அருளுடைய உடையவர்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே வாரி வழங்கி கொண்டிருக்கிறது இயற்கை. அதையெல்லாம் உணர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய தன்மையை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்ற அளவுல இன்றைக்கு தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது காலம் ஞாலம், ஞாலமும் காலமும் என்ற அளவுல சிந்தித்தோம். இந்த ஞாலம் என்பது இந்த பூ உலகம். இந்த பூ உலகத்தை பார்க்கும்போது நல்ல வெயில் அடிக்குது. அப்ப சூரியன் என்ற ஒன்று வெயில அடிக்கும்போது எப்பவுமே அந்த சூரியன் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப மட்டும் நமக்கு சூரியன் மேல சிலருக்கு என்னமா கொளுத்துது அப்படின்னு சிலர் சபிச்சுக்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இயற்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் நமது நன்மைக்குத்தான்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வேது பிடிக்கிறதுன்னு அந்த நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு சில மூலிகையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பொத்திக்கிட்டு பிடிப்பேன். நல்லா வேர்க்கும் அந்த ஹீட்ல.
அந்த வேர்த்து அப்படியே போகும்போது உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகள்லாம் வெளியேறிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேது பிடிக்கிறது. அன்னைக்கு அறையில ஃபேன் இல்லாம ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டு உட்கார்ந்து இருந்தா கூட அந்த வேது பிடிச்சா எந்த மாதிரி உடல்ல வேர்க்குமோ உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் உடல் முழுவதும் அப்படியே நீரை கொண்டு வருது. அது அன்னைக்குன்னு பார்த்தா 40 டிகிரிக்கு மேல போச்சாம். அந்த அளவுக்கு அந்த வெப்ப சக்தியை ஏற்படுத்தி உடல்ல இருந்து அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த இயற்கை எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம அத இடம் கொடுக்கும்போது தேவையான அளவுக்கு நீரை பருகிக் கொண்டு ஓய்வாக அந்த ஒரு 11 மணி 12 மணில இருந்து ஒரு 2, 3 மணி வரைக்கும் இயல்பாக ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து கொண்டோம் என்றால், அது இயற்கையோட ஒத்து போனோம்னா நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகள் போகும். அது இந்த மாதிரி ஒரு சோர்வு வருங்கிறதுக்காகத்தான், அது சமன் செய்வதற்காகத்தான் எத்தனையோ கனி வகைகளையும், பழ வகைகளையும் அதற்கு உண்டானதெல்லாம் இயற்கை படைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த சீசன்ல தான் இந்த வெள்ளரிக்காய் வரும். அதே மாதிரி இளநீலாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தர்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காயெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த உடல்ல உள்ள வெப்பத்தன்மையை வந்து சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும். உலகத்துல வந்து வாழணும்னு வந்துட்டோம். ஆனா எப்படி வாழணும்னு தெரியாம நம்ம வாழும்போதுதான் பல துன்பங்கள் வருகிறது. எவ்வளவு கொ நகைகள, பணங்கள சேர்த்து வச்சாலும், உடல்ல ஒரு துன்பம் வந்துச்சுன்னா, ஒரு தலைவலி வந்துச்சுன்னா, அந்த காசு பணத்த வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியம் இல்லாம அந்த பொருள மட்டும் வைத்துக்கொண்டு உலகத்துல எதையாவது நம்ம அனுபவிக்க முடியுமா? கோடி கோடியா பணம் சேர்த்தாலும் உங்களுக்கு சுகருங்க, இத சாப்பிடாதீங்க, அத சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஆரோக்கியமாக இருந்தா தான் நம்ம உலக இன்பங்கள நல்லா அனுபவிக்க முடியும். ஓடு ஓடுன்னு ஓடி தேடி சொத்த சேர்த்துட்டு அற்ப காலத்திலேயே போய் சேர்ந்துருவாங்க. அத அனுபவிக்காமலே பலர். அது இந்த காலத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் மிகப்பெரிய செல்வம். செல்வத்துள் செல்வம். அப்ப அந்த செல்வத்த விடலாம் செல்வம் எதுன்னு கேட்டா, அந்த ஆரோக்கியம் தான். உடல் ஆரோக்கியம் தான். அதனால அந்த உடம்ப நல்லா தற்காத்துக் கொள்வதற்கு உண்டான சூழ்நிலைய, வாய்ப்ப நம்ம உருவாக்கி கொள்ளணும். சம்பாதிக்கிறதே எதுக்கு? நல்லா இருக்கிறதுக்கும், 4 பேர நல்லா வச்சுக்கிறதுக்கும் தான். அதனால செல்வக் கழகு செழுங்கிளை தாங்குதல் என்று சொல்வார்கள். இப்போ ஒரு ஞானம் என்பது ஒரு செல்வம் தான். நமக்கு கிடைத்த அந்த ஞானத்த 4 பேருக்கு சொல்லணும். ஒரு சூழல்ல நம்ம எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். எப்படி முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கரு அந்த உடலால வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அந்த உயிராலையும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா, முட்டைக்குள்ளேயே அது இருக்குமா? அது உடைச்சுக்கிட்டு வெளியில வரத்தான் பார்க்கும். வெளியில வந்து உலக இன்பங்கள அனுபவிக்க பார்க்கும். அதுபோல அந்த ஒரு எல்லை கட்டிய தன்மையில இருந்த நம்முடைய அறிவு விரிந்த அறிவாக, பரம்பொருளோடு இணைந்த அறிவாக இருக்கும்போது, தான் உணர்ந்த உண்மைகளை எல்லாம் எல்லோரும் உணரணும் என்ற வேட்கையில தான் அறிஞர் பெருமக்களாகிய அந்த ஞானிகளும், மகான்களும் கொடுத்த அருட்கொடை தான் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷங்கள். நூல்கள் வாயிலாகவும், கருத்துக்கள் வாயிலாகவும் இன்னைக்கு சமுதாயத்துல நாம் எத்தனையோ வகையில இந்த மனச பண்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சிகளாக அவங்க கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. மனச பண்படுத்தினா போதும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்ற அளவுல அப்ப மனசு பக்குவம் அடையணும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரவிர என்று சொல்வார். அப்ப மன தூய்மை என்பது வேண்டும். அப்ப மனம் தூய்மையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வினை தூய்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப வினை தூய்மை இல்லாம மன தூய்மை என்பது வரவே வராது. அப்ப மன தூய்மை பெற வேண்டும். அப்ப மனத்துக்கண் ஆசிரனாதல் அனைத்தரன் ஆகுல நீர்பரன் எல்லா அறமும் அதுக்கு பின்னாடிதான்றத சொல்றார். இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கைய சிறப்பாக வாழ வேண்டும். இன்னைக்கு நிறைய கேள்விகள் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அனுபவம் பெறறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். அதனால அனுபவி ராஜா அனுபவின்றது மாதிரி எல்லா அனுபவமும் பெற வேண்டும். கிணத்து தவளை மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே எல்லை கட்டிய உணர்வுலேயே நாம சிக்கி கொண்டு இருக்கும் போதுதான் உலகத்துல அந்த பற்று பாசம் என்ற தன்மை நமக்குள்ள மேலோங்குது. அப்ப அந்த எல்லை தாண்டி அது விரிவடையணும். அப்ப துறவு என்பது மனசுக்குத்தான், இந்த உடலுக்கு இல்ல. இப்ப பசின்னு வந்துருச்சுன்னா நான் துறவுல இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பிட்டா தான் உடல் ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி சுவாசிச்சாதான் அந்த உடல்ல அந்த சுவாசத்தின் மூலமாக ஆற்றல் ரத்த ஓட்டத்தோட கலந்து இயற்கையில அது சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும். அந்த அளவுல தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடித்துதான் ஆகணும்.
அதெல்லாம் எக்ஸப்ஷன். தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம தவம் செய்து சிலர் ஆற்றுல பெருக்கிக்கிறாங்கன்னா அது வேற. ஆனா இயற்கையில நம்ம சமன் செய்து கொள்வதற்கு எல்லாமே வேணும், பொருள் வேண்டும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை என்று சொல்வார்கள். அதே மாதிரி அருள் இல்லாருக்கு எந்த உலகமே கிடையாது. அப்ப அந்த அருள் என்பது இருந்தாலே எந்த அளவுக்கு பொருள் தேவை என்பதை உணர்ந்து அந்த பொருளை ஈட்டி காத்து தானும் அனுபவிச்சு மற்றவரோடு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த தகைமை பெருந்தன்மை என்பது தானாகவே மலர்ச்சி அடைந்துவிடும். இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறலாம் முன்னோர்கள் விட்டு போன சொத்து தான். இப்ப நாம அனுபவிச்சுட்டு நமக்குடைய சந்ததிகளும் அதை அனுபவிக்க வேண்டாமா? இயற்கையில எவ்வளவு அற்புதங்கள் இருந்தது, இருக்கின்றது. அதை நாம அனுபவிக்க தெரியாம இருக்கிறோம். இன்னைக்கு செயற்கையாக பல கருவிகள் வந்துட்டதுனால அந்த செயற்கை கருவிகள்ல மனசை சிக்க வைத்து கேக்குதா? நடுவுல கொஞ்சம் விட்டுருச்சுங்கய்யா, திரும்பவும் கேக்குது. பேசுங்கய்யா. சிறப்பு சிறப்பு. அப்ப இயற்கை உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துல ஞானியர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்த அந்த அற்புத உண்மைகளை நாம் உணர வேண்டும். நிறைய கருத்துக்கள் சொல்லணும்னு தான் என் மனசு துடிக்குது. இப்ப காலமும் ஞாலமும் என்ற அளவுல ஞாலம் என்று சொல்லும் போது இந்த உலகம் சிறப்பாக இயங்கிக் கொண்டேதான் இருக்குது. தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ளுது. அதே மாதிரி இந்த சூரியனையும் சுத்தி வந்து கொண்டு இருக்குது. ஆனா தன்னைத்தானே சுத்தி கொள்ளும் போதுதான் இரவு பகல் என்பது ஏற்படுது. அதே மாதிரி இன்பம் துன்பம் இப்படிங்கிறதும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால உள்ளத உள்ளபடி நாம எப்பவுமே உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கும். இப்ப பூமியோட அமைப்பை சிந்திச்சு பாருங்களேன். பூமியினுடைய நடுமையத்துல எவ்வளவு வெப்பம் இருக்குது. அந்த எரிமலை குழம்பு மேல வரும்போதுதான் சமநிலையில இன்னைக்கு நிலப்பரப்பு என்பது வந்திருக்கிறது. நிலப்பரப்பு மட்டுமா வந்துச்சு? அந்த பூமியினுடைய அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த அடித்தளத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ மெட்டல்ஸ், அதாவது அந்த தன்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கு. கனிமங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த கனிம பொருட்கள், கனிம வளங்கள், அதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கைக்கு எல்லா வகையிலையும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப விஞ்ஞானத்தால இன்னைக்கு நாம எவ்வளவோ சிறப்பு பெற்றிருக்கிறோம். எங்கெங்க இருந்தோ பேசுறத ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்க முடியுது. நாம பேசுறதையும் உலக நாடுகள் பலவற்றில இருக்கிறவங்க கேட்க முடியுது. அது பாரதி அப்ப பாடினார். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு பாடினார். வானொலிய பார்த்தா எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் என்றெல்லாம் பாடல்கள் உண்டு. அப்ப எல்லாமே அந்த கேள்வியால எது வேணும் எது வேணான்ற ஒவ்வொருவருடைய அறிஞருடைய கருத்துக்களையும் சிந்தனை மேலோங்கும் போது இன்னைக்கு விஞ்ஞான கருவிகள் பல வருது. முத தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறார். பல்பை கண்டுபிடிச்ச உடனே மக்கள் எல்லாம் ஆகா ஒளி வந்துருச்சு, இருளையும் வெளிச்சம். நம்ம நம்ம ஆளுக அறிக்கையின் விளக்க வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த மின் விளக்கு, அந்த காந்தம் என்ற தன்மையில மின்சாரத்தை உருவாக்கி அந்த மின்சாரத்தின் மூலம் எரியக்கூடிய அந்த பல்பை கண்டுபிடிக்கும் போது எல்லாரும் ஒண்ணு கூடி அது எப்படி இவ்வளவு அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சிந்திக்கும் போது கூட்டம் ஆயிரக்கணக்கில் சேர்ந்துட்டாங்க. அவர் பேசுறது பலருக்கும் கேட்கல. அப்ப அவர் சொல்றாராம், அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது நான் பேசுகின்ற பேச்சை எல்லோரும் கேட்கும்படியாகவும் அதே மாதிரி நான் பேசின பேச்ச மீண்டும் கேட்கும்படியாகவும் நான் கருவிகள் செய்வேன்னு சொல்றாராம். இவேனடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்த்த வந்தவன் பூரா பைத்தியக்கார பட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் அந்த கிராமபோன் இசைத்தட்டு அந்த இது பண்றது வைக்கிறது இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி ஒவ்வொருவருடைய எண்ணத்தில் எழக்கூடிய தன்மை தான் அது ஒரு விளைவாக வருது. நினப்பு தான் புலப்ப கொடுக்கும், புலப்ப கெடுக்கும்னே சொல்லி பழகிட்டோம். ஆனா அதுதான் வாழ்க்கையில ஒரு சிறப்பையும் கொடுக்கும். நான் என்னவாக விரும்பணும்னு நான் நினைக்கிறேனோ அதுவாகவே மாற்றம் பெற முடியும். இது ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார் ஒரு பாடல்ல. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். அந்த இறைவன் தான் இயல்பாகவே மாற்றம் பெற்று வந்திருக்கிறான். அது இயல்பூக்கம், அது இயல்பாக இருக்கக்கூடிய அந்த தன்மை.
இறைவனுடைய தரம் அனைத்தும் மனிதனுக்குள்ளும் அடங்கி இருக்கிறது என்பதைத்தான் அந்த இயல்பூக்கம் என்ற வார்த்தையில குறிப்பிடுறாங்க. இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அப்போ உலகத்துல நம்ம ஆசிரியரா குருவாக யாரையாவது நினைச்சிருந்தோம்னா நம்ம என்ன தொழில்துறையில போனா அந்த தொழிலை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். முழுமையாக தன்னை அதாவது நம்பி செயல்படும் போது அதுதான் அந்த விசுவாசம் என்ற ஒரு தன்மை வேணும். என்ன சொன்னாலும் அவங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, ஏற்று அதை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மை, அந்த விசுவாசம் என்பது வேண்டும். அந்த அன்பு நிலையில பல படிநிலைகள் இருந்தாலும் அந்த விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ஒரு உயர்ந்த நிலை தான் அந்த பக்தி. அந்த பக்தியை விட உயர்ந்த ஒரு அன்பு நிலை தான் முக்தி. அப்ப அந்த முக்தி நிலையில முழுமையான அறிவு நிலையில இருக்கிறவங்க தான் எல்லோர் மீதும் அன்பு செலுத்த முடியும். அதுதான் பக்குவப்பட்ட ஒரு அறிவு நிலை. அந்த பக்குவப்பட்ட அறிவு நிலைக்குத்தான் இன்னொரு பேரு அன்புன்னு பேரு. அந்த அன்பு மலர்ச்சி அடையும் போது அது கருணையாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள உணர்வு நிலைக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் நம்ம பேசுறோம். அன்புனா என்ன அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டா அப்படியே சொல்றதுக்கு சிரமப்படுவாங்க. அறிவுனா என்ன அப்படின்னு கேட்டா அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த புத்தினா என்ன, அறிவுனா என்னன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது. தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம தொடுறோம். தொடும்போது அந்த தொடு உணர்வுல அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை. நமக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் வந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிந்து கொண்டிருக்கிறது தான் அறிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஒண்ணும் கிடையாது. நமக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் அப்ப அந்த அறியக்கூடிய ஆற்றலுக்கு பேரு அறிவுன்னு பேரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி வார்த்தைகள் அத்தனையுமே எது உருவாச்சு, எது அறிந்து கொண்டிருக்குன்னா அந்த அறிவு தான். அப்ப அறிவு தான் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகளாக மாறி இருக்குது. ஆனா எத்தனை அதாவது ஒரு தன்மாற்றத்துல பல பொருட்களாக மாறி வந்திருக்கிறது அந்த இயற்கை தான் என்றாலும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பேரை சொல்லி அந்த வித்தியாசத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒன்று ஒன்றை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக அது பலவேறு வார்த்தைகள்ல நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லாமே ஒண்ணுதான். இப்ப தங்க மூலப்பொருளா இருந்தாலும் இந்த ஆபரணங்கள் செய்யும் போது தலையில சூடுறதுக்கு, காதுல சூடுறதுக்கு, கழுத்துல சூடுறது, கையில ஒண்ணு ஒண்ணுக்கும் விரல்கள்ல ஒண்ணு ஒண்ணுக்கும் வேற வேற பேரை சொல்லிதானே அழைக்கிறோம். அதுபோல அந்த இயற்கையில மலர்ந்த அந்த அற்புதங்களை பல்வேறு வார்த்தைகள்ல சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக மாத்தி எல்லாம் வேற வேற அப்படின்னு நாம நினைச்சிட்டோம். எல்லாத்துக்குமே மூலம் ஒன்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போலதான் அந்த கடவுள் என்ற கருத்தும் அவரவர்கள் உணர்ந்த நிலையில ஒவ்வொரு கருத்தை சொல்லி வச்சாங்க. ஒவ்வொரு கருத்தும் வேறு வேறு கருத்தா நினைச்சுக்கிட்டு இப்ப பல கடவுள்களை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த கடவுளை உருவாக்குனதே மனுஷன்தான். அவன் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். என் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசு. ஆனா உள்ள தெய்வம் ஒன்றுதான்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்று எதுன்றதை புரிஞ்சுக்கணும். அது உருவமா இருக்கா, அருவமா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது உண்டுன்னா அது உண்டு, இல்லைன்னா அது இல்லை. அப்படித்தான். ஏன்னா மனித அறிவுக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா ஆமா இருக்கிறாரு, இல்லைன்னு சொன்னா ஆமா இல்லை. இப்படித்தான் புத்தர் பெருமான்கிட்ட ஒருத்தர் வந்தாராம். அவர் பல கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்து அப்படியே பக்தியில திளைச்சு போன ஒருத்தர். அவர் வந்து அவர் ஞானத்தை அடைஞ்ச அந்த மகான்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, சாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. உடனே எதுவும் பதில் கேள்வி கேட்கல, போயிட்டார். அப்புறம் ஒருத்தர் கடவுள் இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர் வர்றார். வந்து அதே கேள்வியை கேட்கிறார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவர்கிட்ட வந்து இருக்கிறாருப்பா அப்படின்றார். அவரும் ஒன்னும் சொல்லாம அவர் பாட்டுக்கு போயிட்டார். உடனே கூட இருந்த சிஷியன் சேர்க்கிறார், கடவுள் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய் நீங்க இருக்குன்ட்டீங்களே, இது என்ன முரண்பாடா இருக்கே அப்படின்னு. அப்படி சொல்லும் போதுதான் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். அவர் எண்ணம் போலதான் எல்லாமே. அவன் பல கோயில்களை கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு நான் கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா இவ்வளவு நான் பக்தி செலுத்திருக்கேனே, அவர் எனக்குள்ள வந்திருக்க மாட்டாரா, அப்ப கடவுள் இல்ல பொறுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்க வர்றான், அதனால நான் இல்லைன்னு சொல்லி விட்டேன். அதே நீ இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் ஒருவேளை இருந்தா என்ன பண்றது, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ
அதனால என்னன்னு தான் உணர்ந்தவர்கிட்ட போய் கேட்போமே அப்படின்னு அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா அந்த நிலை அவரவருடைய மனோநிலைக்கு தகுந்தவாறு தான். அதனால இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிலாம் வேண்டாம். அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறிவை அறிந்து கொண்டாலே போதும். யாருக்கும் துன்பமில்லாத வகையில நம்முடைய செயல் என்பது இருக்க வேண்டும். செயலுக்கு தக்க விளைவாக வருவது இறை நீதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு. அது இறை நீதி என்பதை புரிந்து கொண்டு சுய ஒழுக்கம் காக்கணும். அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் ஆட்சி தலைவர்கள் நம்ம தான் ஆட்சி பொறுப்புல ஒவ்வொருத்தரையும் தூக்கி உட்கார வச்சிருக்கிறோம். நம்ம ஓட்டு சரியா போட்டு பயன்படுத்தி இருந்தோம்னா சரியான நபர்கள் அங்க போய் இருந்திருப்பாங்க. வந்த பிறகு அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு புலம்புவதை விட நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறத பார்த்து அந்த விழிப்புணர்வோட தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை நமக்கு இருக்கு. அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். அறியாமையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வர வேண்டும். அதற்கு ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது போல அந்த தலைவர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை போல இன்னைக்கு சமுதாயத்துல அந்த அரசியல்ன்றது வேற என்ன, நம்ம தான் நம்ம குடும்ப தலைவர் ஒரு தலைவர் சொல்றத அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கேட்டு செய்யறது மாதிரி அந்த ஊர் தலைவர் சொல்றத அந்த ஊரு கேட்டு நடக்கிறது மாதிரி நம்ம மேல அக்கறை கொண்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைமை நமக்கு தேவை. அதனால அந்த அன்பும் கருணையும் நிறைந்த அந்த ஒரு தெய்வீக தன்மை பொருந்திய அறிஞர் பெருமக்கள் ஆட்சிக்கு வரும்போது நாம சிறப்பாக வாழலாம். இது காலத்தால எல்லாமே நடக்கும். இது என்னமோ வெளியில இருந்துலாம் வரப்போறது இல்ல. வாழ தெரியாம வாழ்றதுனாலதான் ஆள தெரியாதவங்களை போய் நம்ம ஆட்சி பொறுப்புல உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நம்மள ஒருத்தர் தான் ஆள்றாங்க. அதனால நாம வாழ தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் வருவாங்க. அதனால அடுத்தவங்க மேல குற்றம் குறை பார்க்காம முதல்ல அந்த சுய ஒழுக்கத்தோட தன்னை சரிப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த உண்மையை விளக்கி சொல்லும் போது தனியா ஒருத்தர் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவன் புரட்சியாளன்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஆனா எல்லோருமே அந்த உண்மையை உணர்ந்து ஒரு திரட்சி நிலை என்றது வரும்போதுதான் வாழ்க்கையில் நாம் ஒரு சிறப்பு நிலை அடைய முடியும் என்று கூறி எல்லோரும் அந்த உண்மை நெறிய உணர வேண்டும். அந்த உண்மை நெறிய பக்தியோடு இணைக்க வேண்டும். அந்த பக்தியோடு இணைக்கும் போது நாம் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தா கேட்கலாம். என்னால இயன்றத சொல்றேன். எளியவன் தானே, இன்னும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் பாடங்கள். அதனால ஏதாவது தவறுகள் இருக்கலாம். தவறுகள் இருந்தா அதை சுட்டி காட்டும் போது திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாக பெற்று எல்லா நல்வளங்களோடு வாழ்க 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 வாழ்வாங்கு இறைவா அருள்வாயாக. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க அன்பு ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. ஞாலமும் காலமும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இன்றைய அதிகாலை பொழுதை தங்களது அற்புதமான சிறப்புரை வாயிலாக அழகு கோர்த்து சரித்திரம் படைப்போம் அவையில் அற்புதமான உரையை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவரிசையில் இந்த வாரம் முழுக்க இமயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவரிசையில் இன்று ஞாலமும் காலமும் என்ற அற்புதமான தலைப்பில் நம்மிடையே அற்புதமான சிறப்புரையை அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் அடுத்த பாகத்தினை நம்மிடையே வழங்க இணைகின்றார் அன்பு சகோதரி சசிகலா அவர்கள். நாளை மறுநாள் இலக்கிய வெள்ளி அன்று வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைகின்றார் தமிழ் இணை பேராசிரியர்
தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள் ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்க சரித்திரம் படைப்போம் அவையுடன் இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். தியாகராஜன் ஐயாவிற்கு மிக்க நன்றி. எதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய கருத்துக்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நமக்கு 6வது அறிவு எதற்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம இந்த அறிவு அப்படிங்கிறது பக்குவம் அடையும் போது அது பழுத்த ஞானம் ஆகுது. இப்ப அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு என்ன நடக்குது, நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்ம எதை கேட்கிறோம், எதை உணர்கிறோம், இதெல்லாம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம எல்லா வாழ்க்கையில உபயோகப்படுத்துறோம், இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இறைவன் அப்படிங்கிற தன்மையை நம்ம நிறைய நேரம் உணர முற்படுவதில்லை அப்படிங்கிறதையும், தனக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த அழகா நிறைய திருக்குறள்கள் மூலமாகவும் விளக்கமா சொன்னீங்க. அந்த அறிவு அப்படிங்கிறது பக்குவம் அடையும் போது அது ஒரு பழுத்த ஞானமாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ஸ்பேஸ் அண்ட் டைம் அதை பற்றி நிறைய விளக்கங்களும் கொடுத்தீங்க. காலம், கோலம், ஞானம், சீலம் இதெல்லாம் பத்தியும் ரொம்ப விளக்கமான கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம தொடர்ந்து இறைவன் அவனை அறிஞ்சோம்னா நம்ம பெரியவன் இல்லாதான் நீ அவனை மறந்தால் நீ சிறியோன் கேள்வி அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பதிலும் கிடைக்கும். ஆனா அத பதில நம்ம காது கொடுத்து கேட்கிறோமா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை. அதனாலதான் நமக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது. எப்படி வாழ்றது அப்படிங்கறது தெரியாம போகுது. அந்த பதில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பதிலையும் தகவல்களையும் நம்ம வாழ்க்கையில நிறைய ஞானிகளும் நமக்கு சித்தர்களும் உணர்த்திட்டு போயிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்காம நம்ம இந்த காது கொடுத்து கேட்காமல் போறதாலதான் எவ்வளவு பிரச்சனைகள் வருது. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறதும் நம்ம எப்படி சரியா வாழ்றதுன்னு தெரியாம அந்த ஆரோக்கியத்தையும் இழந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த ஆரோக்கியமாக இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இது ஒரு கேட்கறதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அனுபவம் அப்படிங்கிறதும் அதை பெறுறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். ஆனா அந்த அனுபவத்தை சரியா நம்ம உணர்றோமா, அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்துறோமா அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம கேட்டுக்கணும். செல்வதற்கு அழகு செழுங்கிழை தாங்குதல் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய பாடல்களையும் கருத்துக்களையும் ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டாரு ஐயா. நம்ம அறிவு அப்படிங்கறத எப்படி உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா, அறியக்கூடிய ஆற்றல் அதுதான் அறிவு அப்படிங்கிறது. அந்த அறிவு அதுக்கப்புறம் அது பக்குவப்பட்ட அறிவு அன்பாக மாறுகிறது. அதற்கும் அடுத்த நிலைதான் அந்த பக்குவப்பட்ட அறிவு நிலைதான் அன்பு. அதற்கும் அடுத்த நிலை அப்படிங்கிறது கருணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அறியக்கூடிய ஆற்றலுக்கு பெயர்தான் அறிவு. இப்ப தெய்வம் பத்தியும் கடவுள் இருக்காரா இல்லையா இந்த கேள்வி நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து இதை பற்றின விவாதங்கள் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அத ஒரு ஞானி கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு கடவுள் இருக்காரான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட இருக்காருன்னு சொல்றவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனோநிலைக்கு ஏத்த மாதிரிதான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காதே அப்படின்னு சாமி கும்பிடுறவங்க நினைக்கிறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இல்லாதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்ப அவங்க மனோநிலைமைக்கு தகுந்த மாதிரிதான் பதில் சொல்லணும் அப்படிங்கறத சொன்னாங்க. அதனால அவரவர் எண்ணம் போலதான் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத தாண்டி நம்ம சரியான செயல்களை சரியா பண்றோமா அப்படிங்கறதுதான் முக்கியம் அப்படிங்கறதும் அந்த அன்பு அப்படிங்கறதுதான் கடவுள். அடுத்ததாக அரசியல் பற்றியும் நிறைய சொன்னாங்க. நம்ம சரியான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம யார் ஆள வேண்டும் என்பதை நம்ம சமயம் நம்ம தேர்ந்தெடுக்காம போயிடும். நமக்கு உரிமையை ஒரு வாக்கு கூட செலுத்தாமல் நம்ம போயிடுறோம். அப்படி இல்லாமல் நம்ம யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற உரிமை நம்ம கிட்டதான் இருக்கு. அது நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப பொருந்தும். எதெல்லாம் என்னை ஆள வேண்டும் இந்த உணர்வுகள் ஆகட்டும் இந்த விஷயங்கள் ஒரு எல்லா விஷயங்களுமே எது நம்மை ஆள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த தேர்வு அப்படிங்கிறது நம்ம கிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களையும் அழகான பாடல்கள் மூலமாகவும் திருக்குறள் மூலமாகவும் நிறைய தகவல்களும் பகிர்ந்து கொண்ட ஐயாவிற்கு மிக்க நன்றி. மூர்த்தி வணக்கம், நீங்க பேசலாம். மூர்த்தி இருக்கீங்களா? விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும்
ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் பயணம் செய்ய வந்திருக்கும் பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியாக உட்காந்துக்குவோம், கண்களை மூடிக்குங்க. நான் சொல்றத அப்படியே உணருங்க, உள் வாங்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் தொழில்களிலும் சிறப்பாக அமையுமாக. சாரி. அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க தியாகராஜன் ஐயா அவங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம அதை நான் சொல்ற மாதிரி தான் நம்ம ஐயா அவங்க சொன்னாங்க, நம்ம இயற்கையில தான் எல்லாமே, எல்லா வளங்களையுமே இயற்கை தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு. அதுதாங்க உண்மை. இயற்கையிலேருந்து நம்ம வாங்கிறது, அந்த இயற்கைக்கு நம்ம துன்பம் விளைவிக்காம இன்பமயமான வாழ்க்கைய அந்த இயற்கைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அவர் இடையில இடையில அந்த பாடல் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், அழுது கொண்டே சிரிக்குது. ரொம்ப அந்த மெட்டோட பாடும் பொழுது அதுல நிறைய கருத்து அடங்கியிருக்கு. அதை தான் நம்ம பார்க்கணும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். எல்லாருக்கும் பூமியில வழி இருக்குங்க. இந்த பூமியை பாருங்க, நம்ம அந்த பூமியை எவ்வளவோ கஷ்டத்தை கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்னு நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு நெல் விளைவிக்கணும்னா அதுல தண்ணி கட்டுறோம், மம்முட்டியால கொத்துறோம், ஏர் விழுறோம், வெட்டுறோம், என்னென்னவோ அதுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோம். ஆனா அது திரும்ப நமக்கு என்ன கொடுக்குது பாருங்க, நெல். அந்த நெல்லை கொடுத்து இதை நம்ம சாப்பிட்றோம். அப்ப நம்ம அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படிங்கிற அந்த ஒரு செய்யுள் எனக்கு சொன்னேன். அது மாதிரி ஐயா நிறைய கருத்துகள் அந்த பாடலோடு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம இறைவனோட பேச்சை கேட்கணும்னா நாம மௌனமா இருக்கணும். அது உண்மைங்க. மௌனமா இருக்கும் பொழுது நமக்குள்ள இறைவன் பேசுறத ஒரு சிலது நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாத்தையும் பேசி கசகசன்னு இதாக பண்ணுறது, மௌனமா இருந்து எதை எப்படி சாதனை பண்ணணுமோ சாதிக்கலாம். அது நம்ம கையில தான் இருக்குது. பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே பெரியவங்க விட்டு போன சொத்து தான். அதுதான் உண்மையான சொத்து. அதை நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம சந்ததிகளுக்கு கொடுக்கணும், இயற்கைக்கு கொடுக்கணும், ஊர் உலகம் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும். அப்படிதான் நம்ம மனப்பக்குவம் வரணும். அதை நம்மளும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ
ஐயா சொன்னது நிறைய மகரிஷி கருத்துகளும் சொன்னாங்க. விட்டு போனதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஏற்று நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். நான் இதோட நிறைவு செய்துக்கிறேன். ஐயா அவங்க தியாகராஜன் ஐயா அவங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறைவு செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். ஐயா அவங்க மீண்டும் மீண்டும் வந்து பல கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. தியாகராஜன் ஐயா அனுபவ கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்றதுல மிக சிறந்தவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட மற்றும் ஒரு அதிகாலை சிறப்புரை. இதோட சுருக்கமாக நான் என்ன நினைக்கிறேன்னா செய்யும் அனைத்து செயல்களிலையும் அறவழியில் செஞ்சு நமக்குள்ள இருக்கும் ஆண்டவனை உணர்ந்து ஆனந்தமாய் வாழ பல கருத்துக்களை அவங்க ஐயா அவங்க அனுபவ கருத்துக்கள் மூலமாகவும் பாடல் மற்றும் பழமொழி வாயிலாக எடுத்துரைத்த மற்றும் ஒரு நிகழ்வு. மனமார்ந்த நன்றிகள் ஐயாவிற்கு. நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க வேல். விஜயாலயன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம். 415 இமயம் ஞானமும் காலமும். நமது ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் ஐயா. தியாகராஜன் ஐயா உண்மையில அற்புதமான மனிதர். அவர் பாடிய பாடல்கள் மட்டும் தனியாவே கேட்டுட்டு இருக்கலாம். தனியா ஒரு செஷன் போட்டு கேட்டுட்டு இருக்கலாம். அதுக்கு திருக்குறளும் திரைப்பட பாடல்களும் திருக்குறளும் எல்லாமே கலந்து கொடுப்பாங்க. ஸோ அற்புதமான இன்னைக்கு பேச்சு நம்மளுடைய ஞானத்தை பத்தியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி அடையக்கூடிய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் ரொம்ப அற்புதமா இன்னைக்கு சொன்னாங்க. ஸோ நம்ம நிறைய ஆராயறதை விட நம்ம ஆராய்ந்து அறிந்து செய்ய வேண்டும் எல்லா வேலைகளையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு பேச்சு நம்மளுடைய மனதுக்கு மிகவும் அற்புதமான ஒன்று. அதே போல ஐயா அடிக்கடி கலந்துக்கணும், அடிக்கடி பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. அது என்ன ஆரோக்கியப்பட்டுக்கும் நாங்களும் இப்போ அனுபவிச்சிருக்கோம் நேராவே. ஸோ அதை திரும்பவும் அது மாதிரி ஒரு செஷன் வாய்ப்பு ஏற்படுத்தி சந்திக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு சென்னை மீட்டப் மாதிரி ஏதாவது ஆரோக்கிய விட்டு அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். மகிழ்ச்சி. ஸோ இன்றைய காலை அற்புதமான காலையாக நமது ஐயா கொடுத்த ஸ்பீச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல நிறைய விஷயங்களை இன்னும் அவங்க அடிக்கடி ஷேர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அன்பு ஐயா ஞானாசிரியர் தியாகராஜன் ஐயா அவருடைய ஆட்சிய உரை உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனதிற்கு இதமாக ஒரு உற்சாகமாக இருந்தது. நன்றிங்கள் ஐயா, நன்றிங்கள். ஒரு உரையில எனக்கு ரொம்ப மனத்தை கவர்ந்தது பாத்தீங்கன்னா, காது கொடுத்து கேட்கணும், மற்றவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கணும், பேச்சக்குறை மூச்சை கவனிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம உள்ளத்திலையும் இறை சக்தி, இறை நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு. அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு. நம்ம அந்த அமைதியா இருந்து நம்ம அதை உடல் மூலமா உள்ளத்துல நம்ம பேசுகின்ற அந்த மொழி பாத்தீங்கன்னா, நம்ம எது வேணும், எது வேணாம், எது நல்லது, எது கெட்டது, என்ன செஞ்சா நல்லது, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆராய்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அது சொல்லும், உடல் சொல்லும். அந்த இறை சக்தி நம்ம உடல் மூலமா அது சொல்லும்போது அதை கூர்ந்து கவனிச்சாலே போதும் அப்படிங்கிறது அந்த கருத்து ரொம்ப மனதை கவர்ந்தது. அதே மாதிரி இறுதியா அவர் முடிக்கும்போது கடவுள் இருக்கிறாரா இல்லையா
அப்படிங்கிறதெல்லாம் ஆராயாம பிற உயிருக்கு நம்ம எந்த துன்பமும் விளைவிக்க கூடாது, சுய ஒழுக்கத்துடனும் இருக்கணும். எல்லார்கிட்டயும் அன்பு செஞ்சாலே போதும். கடவுளுக்கு போய் கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு கடவுளுக்காக இப்ப ஐயாட்ட கூட ஒரு சின்ன ஒரு வினாவா கூட வச்சுக்கலாம். இப்ப கடவுள் அப்படிங்கிற பேர்ல வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தன்னை வருத்திக்கிறாங்க. அதுக்காக நிறைய கடவுளுக்காக கடவுளுக்காகன்னு சொல்லி நடந்து போறது. சில பேர் கொஞ்சம் உடலை வருத்தி அந்த கடவுளை வந்து சக்தியை வந்து இறை சக்தி அடையணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை தேடி அப்படி போறாங்க. ஆனா அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த பர்ட்டிகுலர் பீரியடு அந்த ஒரு 30 நாளோ 40 நாளோ அந்த ஒரு நாட்கள் மட்டும்தான் அவங்க அந்த ஒரு கடவுள் விருப்பப்படி நம்ம வந்து அந்த ஒரு ஒழுக்கத்துடன் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் போலலாம். கேக்குதுங்களா வாய்ஸ்? தெளிவா இருக்குங்க சார், பேசுங்க. அந்த பர்ட்டிகுலர் பீரியடு மட்டும்தான் அந்த கடவுளுடைய பக்தியை வந்து மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல மனித இயல்புல அந்த இதுல இருந்து அந்த பாதையில இருந்து விலகி வந்துடுறாங்க. ஆனா நீங்க சொன்ன கருத்து வந்து அந்த கடவுள் கோயிலுக்கு போகணும் கூட அவசியம் இல்லை. பிற உயிருக்கு துன்பம் விளைவிக்காம இருக்கணும், சுய ஒழுக்கத்தோட இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்தணும். அது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வந்து எப்போதுமே இது மட்டும் எப்போதுமே ஒரு உள்ளத்துல நம்ம மனசுல இருந்தாலே போதும். நம்ம கடவுளை வந்து தனியா கும்பிடணும்னு கூட அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த இப்ப என்னுடைய வினா வந்து என்ன மட்டும் நான் முடிக்கல. அந்த மாதிரி கடவுள் பெயரை சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்து அந்த நம்ம கண் கூட பாக்குறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பயபக்தியா வந்து நம்ம கோயிலுக்கு போறோம், போய் சாமியெல்லாம் கும்பிடுறோம், எல்லாம் பண்றோம். அப்ப இருக்க அந்த ஒரு அதிர்வுகள், அந்த ஒரு அருள் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா வெளியே வந்தா சாதாரண இயல்பான மனிதனாக பொறாமை, பேராசை அந்த மாதிரி பல எதிர்மறையான எண்ணங்கள் வந்து வழக்கம் போல வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அப்ப இருக்கிற கோயில் உள்ளுக்கு இருக்கிற அந்த பவ்யம், அந்த ஒரு பக்தி வந்து எப்போதுமே இருக்கணும். ஆனா வெளியே வந்து அது மனசு மாறிடுறாங்க. அதனாலதான் ஏன்னா எத்தனை பேர் கோயிலுக்கு போறாங்க, எத்தனை கூட்டம் கூட்டமா சர்ச்சு எல்லா இடத்துலயும் போறாங்க வர்றாங்க. ஆனா அந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனங்கள் வந்து சாதாரண நிலைமையாயிருது. அப்பயும் மற்ற உயிர்களை அந்த நீங்க நம்ம அந்த சொன்னது சுய ஒழுக்கம், பிற உயிருக்கு துன்ப விளைவிக்காமல் அன்பு செய் இதெல்லாம் இல்லாம தான் இயல்பு மனித இயல்பு வாழ்க்கைய வாழ்றாங்க. ஸோ என்னுடைய வினா வந்து இந்த மாதிரி இருந்தாலே போதும், கோயிலுக்கு போக தேவையில்ல. ஆனா கடவுள் அந்த இதை பக்தின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் பர்டிகுலரா இருக்காங்களே அப்படிங்கறதுதான் ஒரு யோசனையா இருந்தது. ஒரு சிந்திக்க என்னுடைய சிந்தனை சொல்ல தெரியல, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறீங்க. நன்றிங்க, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சார். ஐயா, இப்போ பதில் சொல்றீங்களா இல்ல அப்புறமா ஏற்புரையோட பதில் சொல்றீங்களா? சிறப்புங்கம்மா. ஐயா, உங்களுடைய ஆதங்கம் வெளிப்படுறது சகஜம்தான். ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எல்லாமே மனசை பக்குவப்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு ஏற்பாடு தான். இது ஒரு சடங்கு முறை தான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, பயபக்தி அப்படின்னு. அதாவது துன்பம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அச்ச உணர்வு இருக்கலாம். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலை சரியா செய்யணும் அப்படின்னு. அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவா அந்த அறிஞர் பெருமக்கள்கிட்ட கேட்டு அதன்படி செயல்பட்டா நிச்சயமா நன்மை தான் வரும். அப்ப அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க, நாம கேட்டு செய்யறோம். இதுதான் அந்த பக்தி நிலை என்பது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதை காது கொடுத்து கேட்டு அதை செயல்படுத்தி பார்க்கும்போது விளைவு நன்மையாக வருது. அப்படி சொன்னவங்க மேல நம்பிக்கை வச்சு அதை கடைபிடிச்சவங்க அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காகத்தான் ஆலயங்களை ஏற்படுத்தி வச்சேன்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலயங்களை பூரா கவனிச்சு பார்த்தோம்னா, யாராவது ஒரு மகான் அந்த இடத்துல இருந்து அந்த அருள்வாக்கு சொல்லி இருப்பாரு, அல்லது அந்த வழி நடத்தி இருப்பார். அவங்க ஞாபகமா அவங்களுடைய சமாதியை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு கோயிலை கட்டி அவரையும் வணங்கிக்கிட்டு அந்த சாமியையும் கும்பிடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தான். சாப்பிடாமலும் இருக்க முடியும், எவ்வளவு தூரமும் நடக்க முடியுது, எவ்வளவு உயரமும் ஏற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மால முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில சடங்கு முறைகளை. ஆனா அதெல்லாம் அவசியமே இல்லை. இப்ப அங்க பிரதட்சணம் பண்றதெல்லாம் அப்படியே எவ்வளவு உடலை வருத்திக்கிட்டு அது மாதிரிலாம் செய்யறாங்க. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நானும் அது மாதிரிலாம் உருண்டு பிறண்டு ஓடி நடந்து இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அதனால என்ன கிடைக்குது நம்ம மனசுக்கு, ஆன்ம லாபம் என்ன என்று பார்த்தா, ஒரு மனம் அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இப்ப பட்டினி கிடக்குறேன்னா, அப்ப ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம அவங்க எந்த வகையில துன்பப்படுறாங்கன்றத நான் உணரும் போதுதான் மற்றவங்களுடைய அந்த உணர்வுகளை என்னால புரிந்து கொள்ள முடியும் என்ற தன்மையில ஒரு மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தான் எல்லா விதமான பயிற்சியும். கடவுளை அறியறதுக்கு, கடவுள் நிலையை அறியறதுக்கு இந்த மாதிரி உடம்ப வருத்துறதோ வைக்கிறதோ தேவையில்லை. ஒரு அப்படி கை சொடக்கு நேரம் போதும், சொடக்கு போடுற நேரம் போதும், அந்த உண்மை நிலையை உணர்ந்துடலாம். அது சரியா ஒரு நபர் உணர்த்திட்டாங்க அப்படின்னா உடனே உணர்ந்துடலாம். இப்ப கூட நம்ம ஒரு கேள்வியை கேட்கிறேனே, நம்ம சாப்பாடை சாப்பிடுறோம், அந்த உண்ட சாப்பாடு நமக்குள்ள ஜீரணமாகுதே, அந்த ஜீரணத்தை நடத்துறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த உண்மை தெரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது மூச்சு தானா இயங்குதா? நாம இழுத்து விடுறோமா அல்லது தானா இயங்குதா? அந்த சுவாசமாக இருப்பது எது? எப்படி நம்ம சுவாசிக்கிறோம்னு அந்த மூச்சை கவனிச்சுட்டு ஒரு கேள்வியை கேட்டு சிந்திச்சோம்னா அப்பவும் அந்த இயற்கையோட அந்த உண்மை நமக்கு புரிஞ்சு போயிடும். ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு ஒரு விடையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விடை தான் எல்லாத்துக்குமே. அது பொதுவான உண்மை. அதுதான் அந்த எல்லாத்தையும் அறிந்து கொள்வது அறிவு அப்படிங்கிறது மாதிரி. அது எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த உண்மையே அறிஞ்சு கொள்றதும் அதே அறிவு தான். அதனாலதான் பெரியவங்க அறிவுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதனால உள்ள தெய்வம் ஒண்ணுதான். அது அவங்கவங்க ஒவ்வொரு விதத்துல உணர்ந்து கொண்டாங்களே தவிர உணர்வுகள் மாறுபடலாம், உணர்ச்சிகள் வேறுபடலாம். ஆனால் உண்மை என்பது ஒன்றுதான். அந்த உண்மை நெறிய யாரும் சொல்லி கொடுக்க முடியாது, அவரவர் நிலையில உணர்ந்து கொள்ள முடியும். அதனால இந்த சடங்குகள், சாத்திரங்கள், கோயில்கள் எல்லாம் இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஒரு உண்மை நிலை வரும்போது அந்த பக்குவம் அடைகிற வரைக்கும் அது தேவைதான். அதனால அது என்ன சொல்லுவாங்கன்னா, கோயில்கள்ங்கிறது எனர்ஜி பேங்க் அப்படிம்பாங்க. இப்ப பணம் எப்படிதான் நம்ம உலகத்துல இருந்தாலும் ஒரு ஒரு வங்கி மூலமாக நம்ம எப்படி நாம போடுறது எடுக்கிறது இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய எனர்ஜியை கொடுக்கறது வாங்குறது மாதிரி ஒரு உருவாக்கப்பட்ட எனர்ஜி பேங்க் அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி நல்ல கருத்துக்களை அந்த ஒரு சங்கமா கூடும் போது தான் உணர்ந்ததை 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு இடமாகவும் மாற்றிக்கொண்டாங்க. அதுதான் அது என்ன சொல்றது, சங்கமிக்கிறது, ஒன்று கூடி அந்த ஒரு சங்கம் அமைத்து எல்லோருக்கும் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்ற அளவுல இன்னைக்கு அது ஒரு நிகழ்வாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது சரியான முறையில தான் சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுல உள்ள அந்த உண்மையை உணராதவங்கிட்ட பொருள் சம்பாத்தியத்துல சுயநலமிக்க பொருள்துறை, அதாவது அரசியல் தலைவர்கள், சுயநலமும் உள்ள அரசியல் தலைவர்களாலேயும் அதே மாதிரி அந்த கடவுள் நிலைய, உண்மை நிலைய, அன்பு நிலையை உணராத அந்த மத தலைவர்களிடத்திலையும் இன்னைக்கு சிக்கிக்கிருச்சு. அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துல இருக்கக்கூடிய அந்த பொருள்துறையும் இப்ப கலங்கப்பட்டு போய் கிடக்கு. அதாவது ஒன்ன பத்தாக்குறது எப்படி, உழைக்காம சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. முதலீடு போட்டா மற்றவருடைய உழைப்பை சுரண்டிடலாம், காசை வச்சு காசை சுரண்டலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சமுதாயத்துக்கு நம்மாலான தொண்டை செய்யணும் என்ற அளவுல நாம ஒவ்வொருத்தருமே முயற்சி எடுக்கணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த நன்முனைப்பு வருவதற்காகத்தான், அந்த அருட்தொண்டு வர்றதுக்கு ஒரு பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் இன்னைக்கு எல்லாமே. ஆலயம் என்றாலே என்ன, ஆன்ம லயம். இந்த ஆன்மா லயமாகணும். எதோட நமக்கு லயமாகுதோ அந்த லயத்தோட நம்ம பாட்டுக்கு எதை வேணாலும் செஞ்சிட்டு போயிடலாம். எல்லாம் அந்த வார்த்தைகளை பாருங்க. கோயில்னா, கோன்னா அரசன். அப்ப இறைவன் குடிகொண்டிருக்கிற இடம், அதுதான் கோயில் அப்படிம்பாங்க. தாயினுடைய கருவறையே கோயில் என்றுதான் நம்ம சொல்றோம். இது மாதிரி எல்லா தமிழ் வார்த்தைகளுமே குறிக்கக்கூடிய அர்த்தம். அது நம்ம வேறு வேறா நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ஆனா நம்ம அகத்துல உள்ளுணர்வு. அதனாலதான் ஒரு நாயனாரை சொல்லுவாங்க, அகத்திலேயே கோயில் கட்டினாரு, அதுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணார். பூசலார் நாயனார்னு திருநின்ற ஊர்ல இருக்கு. அப்புறம் பாண்டிய மன்னன் அந்த இடத்துல ஒரு கோயிலை உருவாக்குனான்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ளேயே கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாராம். அது எவ்வளவோ பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. அப்ப இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கும்போது நமக்குள்ளேயே இருக்கிறான், நம்ம உள்ளத்திலேயே இருக்கிறான், நம்ம இல்லத்திலேயே இருக்கிறான், நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை நண்பர்கள் உறவுகளிடத்துல இருக்கிறான் அப்படிங்கிற அந்த கருத்து வர வர தனியா ஒரு தெய்வம் தேவையில்லை. அதனாலதான் கணவனே கண்கண்ட தெய்வம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே, இப்படியெல்லாம் பழமொழிகள் வந்ததுன்னா எல்லா இடத்துலையும் எல்லா நபரிடத்திலையும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை உணரணும் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த உணர்றதுக்கு முதல்ல பக்குவப்படணும். காடு மேடெல்லாம் தேடி அலைஞ்சு எதுவுமே அங்கே இல்லப்பா, தெய்வம் நமக்குள்ளதான் இருக்குங்கிறத ஒரு நேரத்துல நம்ம புரிஞ்சுக்கிருவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. சிறப்பான விளக்கத்திற்கு நன்றி. அருள் செவியர் சார், உங்களுக்கு விளக்கம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. பவளமணிமா, நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். தியாகராஜன் சார் ரொம்ப பேசினது ரொம்ப அருமையா இருந்தது. அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நல்ல சினிமா பாட்டு, பழைய மறந்து போன பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து நகைச்சுவையும் எல்லாருக்கும் புரியும் சொல்றாரு. ஞானக்கண்ணை கொஞ்சம் திறந்து விடுற மாதிரி இருக்கும் அவர் பேசுறது, மனசுல பதியிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். அடிக்கடி இது மாதிரி நிறைய சொல்லுங்க சார். நன்றிங்கம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. மூர்த்தி இருக்கீங்களா? எல்லோரும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். நன்றி அனைவருக்கும். ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். மிக்க நன்றிமா ஐயா. அவர்கள் ஆரோக்கியப்பட்டு ஐயா ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. நான் பேச நினைச்சது ஏதோ நிறைய கருத்துக்கள் அரவுண்டு சரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயாட்ட சொன்னேன். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன நடக்குது அப்படிங்கிற கருத்தை ஒட்டி பேசலாம் அப்படின்னு தான் நான் முதல்ல நினைச்சு இந்த தலைப்பையே கொடுத்தேன். ஞானமும் ஞானமும்னு சொன்னேன் முதல்ல, அப்புறம் ஞானமும் காலமும்னு மாத்திட்டேன். ஏன்னா காலம்தான் எல்லாத்தையும் மாத்தி அமைக்குது. இந்த உலகமா வந்திருக்கிறதே அந்த காலம்தான். காலம் என்பது அந்த மூலமா இருக்கக்கூடிய இறைத்தன்மை தான் என்பதை எல்லாரும் உணரணும்னு சொல்லிட்டு அது காலம் என்ற அளவுல, ஏன்னா காலம்தான் எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கக்கூடிய வல்லமை படைச்சது. அதனால காலத்தை உணரணும். காலம்தான் கடவுளா இருக்குது. அதனாலதான் கால பைரவர்னு சொல்லிட்டு ஒரு கோயில்ல ஒரு சன்னிதானத்துல வச்சிருப்பாங்க. அது மாதிரி காளி அப்படின்னு சொல்றது எல்லாமே அது அந்த தெய்வீகத்தை உணர்த்தக்கூடிய சொற்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கிய பிரிட்டோ ஐயாவுக்கு முதற்க நன்றி, மற்றும் அழகாக தொகுத்தளித்த கற்பகம்மா அவர்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் சிவமெடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மூர்த்தி ஐயா மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்த்துக்களை வாரி வழங்கி மனப்பூர்வமாக எல்லோரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்ற கருத்துல ஒரு அமைதி அலையை பரப்பி வாழ்த்து கொடுத்த விஜயா அம்மா அவர்களுக்கும் அவர்களது அன்பு குடும்பத்தாருக்கும், அன்பு உள்ளம் வேல்ராஜ் அவர்களுக்கும், ஐயா விஜயாலயனை அடிக்கடி சந்திக்கணுன்றத கேட்டுக்கிட்டாங்க. அதுக்குண்டான ஏற்பாட்டை ஆரோக்கியப்பட்ட ஐயா செய்வார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அடுத்த மாசம் எல்லாருமே நேரில் சந்திக்கலாம். அதுக்குரிய வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுப்பாரு. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுடைய அன்புக்கு நன்றிங்கய்யா. எதை பேசினாலும் அதை சிறப்பா பேசணும்னு சொல்றது உங்களுடைய பெருந்தன்மை. அதை நான் ஏத்துக்கிறேங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. சேவியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல அற்புதமா அந்த புரிந்து கொண்டு அந்த நுட்பமான விஷயங்களை எல்லாம் சொன்னீங்க. அந்த காது கொடுத்து கேட்கணும், அமைதி நிலையில இருந்து இறைவன் நமக்குள்ள பேசுறத உணரணும்ட்டு. அப்ப எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவன் நமக்குள்ள இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். தனியா ஒரு தெய்வம் தேவையில்லை, உள்ள தெய்வம் ஒண்ணுதான் அப்படிங்கறது அந்த புரிதல் வர்றதுக்கு பல இடங்கள் போய் வர வேண்டியிருக்கு. புத்தரே பல இடங்கள்ல சுத்தி கித்திட்டு கடவுள்னு ஒண்ணு இல்லப்பான்னு உட்காரும் போதுதான் போதி மரத்தடியில அவருக்கு ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம அங்கங்க தேடாம நமக்குள்ள கவனிக்கும் போதுதான் நமக்குள்ள அன்பாக, அறிவாக, கருணை தம்பும் இதயமாக, உள்ளமாக எல்லாமா இருக்கிறது எது, நாம இருக்கிறதே எது, பஞ்சபூத தொகுப்பாக இருக்கிற நாம யாருன்னு தன்னை அறிதலே ஞானம் என்று சொல்வார்கள். தன்னை அறிந்தவன் தலைவனை அறியலாம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தன்னை அறிதல் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கலை.
அதனால உலகத்துல உள்ள எல்லா துறைகளையும் ஒரு தராசு தட்டுல வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு தட்டுல ஒன்ன வச்சா போதும். அதாவது அந்த தன்னை அறியக்கூடிய கலையாகிய அந்த கலைய ஒரு தட்டுல வச்சா ரெண்டுமே சமநிலை ஆயிரும். ஏன்னா இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு வள்ளல் பெருமானார் பாடினாரு. அந்த வகையில ஒரு சிறப்பு நிலை தாங்கள் உணர்ந்துட்டீங்க. உணர்ந்ததுனாலதான் அற்புதமாக அந்த கருத்துக்களை எடுத்துரைக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஞானமும் பலருக்கு செல்ல வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த உண்மையை எடுத்து சொல்லுங்கய்யா. ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. தன்னை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது அறியாமையினால செய்யறாங்களா அல்லது மனசை பக்குவப்படுத்துறாங்களா செய்யறாங்களா, அதை பத்திலாம் நம்ம ஆராய்ச்சி வேண்டாம். செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு காலத்துல அவங்களும் பக்குவம் அடைந்த பிறகு அவங்க சிறப்பு நிலை அடைவார்கள். நான் எல்லாருக்குமே அது உண்டு. நான் இன்னும் சில பழக்கங்களை கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்கும் உடலை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வருஷத்துக்கு ஒரு 7 நாள் சாப்பிடாம இருக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு 1 மாசம் பேசாம இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கும்போது அது மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தான். எந்த கடவுளையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி பவளமணி அம்மாவும் அற்புதமா அடிக்கடி வந்து கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தாராளமா எத்தனையோ அன்பு உள்ளங்கள் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. தாங்களும் இணைந்து அந்த கருத்துக்களை கேட்கறது மட்டும் இல்ல, அதை சிந்திச்சு வாழ்க்கையில பயன்படுத்தணும். எவ்வளவோ விஷயங்கள் இந்த சரித்திரம் படைப்போம்ல பகிரப்பட்டுதான் வருது. நேத்து கூட அன்பு உள்ள ஐயா பாஸ்கர் ஐயா வந்து அந்த வாசல் கதவை திறந்து வச்சு காலையில எப்படி வேண்டிக்கிறது அந்த அப்படிங்கிற அளவுல 2-3 விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அந்த உரையை எல்லாருமே கேட்கணும்னு எனக்கு ஆசை. அதை அப்படியே யூடியூப்லயும் போட்டு அதை சிறப்பா ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து அதை கொண்டு போகணும். அவ்வளவு அற்புதங்கள் அவருடைய பேச்சுல புதிஞ்சிருந்தது. அதெல்லாம் எல்லாரும் அறிய செஞ்சாவே போதும். அந்த ஞானம் என்பது வேணும். ஞானம் என்பதுன்னா அந்த உண்மையை தெளிவா அறிஞ்சிக்கிறது தான் ஞானம்ங்கிறதே. அது வேற ஒண்ணும் கிடையாது. அதனால உள்ளதை உள்ளபடி தெளிவாக தெரிந்து கொள்வது, அறிவை அறிந்த உண்மை நிலை தெளிவு, அதுதான் ஞானம் என்பது. அதாவது எனக்கு தெரியலேன்றதை எப்ப நம்ம ஒப்புக்கொள்றோமோ அப்ப தெரிஞ்சவங்க சொல்லும் போது காது கொடுத்து கேட்கும் போது அது உள்ளுணர்வாக நமக்கு புலப்படும் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் சிறப்பு நிலை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களும் நன்றிகளும் உரித்தாகட்டும். நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்கய்யா. நமக்குள்ள பல கேள்விகள் எழுந்துட்டே இருக்கும். அதற்கான கேள்விகள் எல்லாம் நம்ம திரும்பவும் கேட்கணும். அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த பதில்களை நம்ம காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கணும். அப்படிங்கிறத ஒட்டி நிறைய கருத்துக்கள் இன்றைக்கு அறிவு, நான் என்ன, அன்பு, அந்த எல்லா நிலைகளையும் ரொம்ப ரொம்ப அழகா விளக்கமா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்கய்யா. தொடர்ந்து நமக்குள் நம்ம பேசி அந்த கவனிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும், அதன் மூலமாக தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பா அழகா எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றிங்கய்யா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட பவளமணிமா, ஜேசுராஜா, வனிதா வீரபாண்டியன் அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சசிகலா அம்மாவின் உடலும் உள்ளமும் என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரை இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.